வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அனிலம் ஒரு மூவி வந்து ஸ்மார்ட் 2025 ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெல்ஸ்மெண்ட் லாக்ஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை எங்கே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வழக்கம் போல் ஸ்மோக் வில்லேஜ் இருக்குது. அதில் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் கதைன்றது எப்படி வரும்னா, ஒரு ஈவல் இன்டர்கேலக்டிக் ஈவல் அலைன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஈவல் அலைன்ஸை வந்து யார் நடத்திட்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கமல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈவல் விசர்ட் ஒன்று இருப்பார்ல, அவரோட அண்ணனான ராசமல். ஓகேங்களா, அதில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 4 புக்ஸ் இருக்கும். அந்த 4 புக்ஸை ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி ஈவல் போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து இவங்க வந்து எல்லா உலகத்தையும் உலகம் யூனிவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆள்ற மாதிரி தான் ஒரு பிளான் இருக்கும். அதில் ஒரு புக் மட்டும் மிஸ் ஆகும். அந்த ஒரு புக்கு ஸ்மோக் வில்லேஜில் இருக்கும். அப்பா ஸ்மோஃப் என்ன பண்ணுவார்னா, தன்னோட பசங்க அண்ட் அதேமாதிரி அந்த கும்பலில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு ஸ்மோஃபட் யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லாமலே வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருவார். வளர்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா ஸ்மோஃப்ஸ்க்குமே ஒரு பேர் இருக்கும். அதில் வந்து நோ நேம் ஸ்மர்ஃப்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு எந்த டேலண்ட்டுமே எதுவுமே கிடையாது. அதனாலே அவனுக்கு வந்து நோ நேம் ஸ்மர்ஃப்னு வச்சுருப்பாங்க. அவன் டேலண்ட்டை தேடுறதுக்காக கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே மெத்தடை ட்ரை பண்ணி அவனுக்கு எதுவுமே அமையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து திடீர்னு சொல்லிட்டு மேஜிக் பவர் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு மேஜிக் ஸ்மர்ஃப்னு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுவான். அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண நேரம் அங்கே ராசமலோட அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்களுக்கு சிக்னல் போயிடும், இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த போர்ட்டல் வழி ஏதாவது இருக்குது ஸ்மர்ஃப் வில்லேஜ். அங்கே வந்து புக்கு இருக்கிற மாதிரி இவங்களே நினச்சிக்கிட்டு அங்கே போவாங்க. போயிட்டு ஸ்மர்ஃப்ஸை கடத்திடுவாங்க. கடத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், இந்த நோ நேம் ஸ்மர்ஃப் வந்து பண்ண மேஜிக் எதுவுமே அவன் பண்ணல. அவன் தலையில் அந்த புக்கு சின்னதாக உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கு வந்து வில்லன்ஸ் கையில் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து இவங்க ஈவல் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உலகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்மர்ஃப்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அந்த கோட்டை ஒன்று இருக்கும், வில்லனோட கோட்டை. அந்த கோட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் அவங்களால போக முடியாது. ஏற்கனவே அப்பா ஸ்மர்ஃப் வந்து அங்கே மாட்டிப்பார். மீதி இருக்கிற ஒரு 5 or 6 ஸ்மர்ஃப்ஸ் அவங்க வந்து அங்கே போயிட்டு அவங்களால அங்கே போக முடியாது. ஸோ வந்து மற்ற ஸ்மர்ஃப்ஸோட ஹெல்ப்பை கேட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா ஸ்மர்ஃபோட பிரதர் வந்து கண்டுபிடிப்பாங்க. அவரோட பேர் வந்து கென்னு. தென் அவங்க கென்னும் இந்த ஸ்மர்ஃப்ஸும் சேர்ந்து போயிட்டு பாப்பா ஸ்மர்ஃபை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அங்கே போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசமல் இருக்கார்ல, பெரிய அண்ணன், அவரோட தம்பி தான் கார்கமல். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விசிட், அந்த சொட்டத்தலைய மாதிரி இருப்பார்ல அவர். ஓகேங்களா, அவருக்கு வந்து இவரை பிடிக்கவே பிடிக்காது. பெரிய அண்ணனுக்கு சின்ன தம்பியை வந்து பிடிக்கவே பிடிக்காது. தட்டி கழிச்சிட்டே இருப்பார். இந்த விஷயம் நம்ம கார்கமலுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற மெம்பர்ஸ் கூட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவார். போன அந்த சமயத்தில் வந்து இவருக்கு கோவம் வந்துடும் தம்பிக்காரனுக்கு. என் அண்ணன் வந்து என்னை மதிக்கவே இல்லை, அதனால் வந்து இந்த ஸ்மர்ஃப்ஸ் வந்து நான் தப்பிக்க வச்சு எங்கள் அண்ணனை வந்து நான் வெறுப்பேற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த புக்கை வச்சு அவர் பண்ண நினச்ச ஈவில் பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஸ்மர்ஃப்ஸ் வந்து துவம்சம் பண்ணாங்களே இல்லையா அப்படின்றது படத்தோட கதை சிம்பிள். வில்லனு வந்து உலகத்தை ஆள ட்ரை பண்ணுவான். அதை ஸ்மர்ஃப்ஸ் தடுத்தாங்க இல்லையா அப்படின்றத படத்தோட கதை. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்மர்ஃப்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆரிஜின் ஸ்டோரி ரொம்ப கிளறாமல் படத்தோட கதை என்ன அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்டு பசங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காகவே இந்த படத்தை அங்கேன்னு சொல்லிட்டு மியூசிக்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ டீன் ஆடியன்ஸ் அண்ட் அடல்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும். பட் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 ஒன்று சொல்லுவேன். இதே மாதிரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நோபடி நியூஸ் மிக்கிற. பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.